புயலா காற்றழுத்த தாழ்வு நிலையா என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சென்னையை பொறுத்தவரை இப்போது பார்த்தோம் என்றால் மணி 1:30 2 மணி ஆகக்கூடிய சூழ்நிலையில் 1:30 மணி அளவில் காலையில் ஒரு 8 மணிக்கு 7:30 மணிக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது சார். சென்னை முழுவதும் ஒரு இருள் சூழ்ந்து மேகம் மூட்டமாக விட்டு விட்டு ஒரு 10-15 நிமிடம் மழை கொட்டுன்னு கொட்டுது. அதுக்கப்புறம் அந்த மேகம் வந்து நல்ல வெளிப்படையாக ஆயிடுது. திரும்ப பார்த்தா திரும்பியும் மழை கொட்டுது. இந்த விட்டு விட்டு மழை கொட்டுவதற்கும் திடீரென அந்த வானம் வெளிரி காணப்படுவதற்கும் என்ன சார்? அதாவது வானம் வெளிரிட்டு நம்ம வெளியே வந்தோன்னு வைங்களேன், ஒரு 5 நிமிஷத்தில் மழையில் மாட்டிக்குவோம். இதுதான் இன்றைக்கி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதியோட மக்களின் நிலைமை. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போது எங்கே இருக்கிறது? இந்த வானிலை மாற்றம் இது ஒரு புயல்னு சொல்ல முடியாது, அந்த புயல் அந்த மழைக்காலம்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான இருக்கு. ஆனால் சென்னை இப்போதே இருள் சூழ்ந்து காணப்படுற மாதிரி இருக்கு சார். கண்டிப்பாக நேற்றைக்கு அது இலங்கைக்கு கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைக்கு நாம என்ன எதிர்பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் மற்றும் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில பாக்ஜலசிந்தி பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில நேற்றைக்கு முல்லைத்தீவு கடந்து தலைமன்னார் வந்தடைந்து விட்டது. இலங்கையோட வடகோடி பகுதியை கடந்து, அதாவது கோடியக்கரை முனைக்கு வராமல் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய தலைமன்னார் பகுதிக்கு வந்தடைந்து விட்டது. வந்த பொழுதுதான் மழை பொழிவு தீவிரமடைந்தது. நேற்றைக்கு மாலையில தீவிரம் இல்லாமல் இருந்த மழை நள்ளிரவு 1:30 மணிக்கு அது தலைமன்னார் பகுதிக்கு வந்த பொழுது கடல் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு பிக்கப்பாய் நிறைய மழை பொழிவு டெல்டாவிற்கும் அப்பொழுதுதான் உச்சபட்சமாக கொடுத்தது, சென்னைக்கும் கொடுக்க தொடங்கியது. அந்த நிகழ்வு மிக மெல்ல மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி நகர்கிறது. அதாவது தூத்துக்குடி கடலோர பகுதிக்கு நாளை அதிகாலை அல்லது திருநெல்வேலி, தூத்துக்குடி தெற்கு கடலோரம், திருநெல்வேலி மாவட்டத்தோட கடலோரம் அல்லது தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு கடலோர பகுதிக்கு நாளை அதிகாலை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொலைவு வந்து ரொம்ப ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளதான் இருக்குன்னாலும் இந்த ஒரு நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் கிட்ட நகர போகிறது. இந்த நகர்வு மெல்ல நடைபெறுகின்ற காரணத்தினாலும் கிழக்கிலிருந்து காற்றை கொண்டு வந்து, அதாவது இது வந்து ஒரு விட்டம் அதிகமான ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மையம்தான் அது தலைமன்னார்ட்ட இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அதோட விட்டம் கொண்டது குறைந்த அழுத்த பகுதி. ஆனால் மழை பொழிவு டெல்டாவில் இருப்பதை விட கடலூரில் இருந்துதான் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறது டெல்டாவின் தெற்கு பகுதியும் தூத்துக்குடி மாவட்ட பகுதியும் இடைப்பட்ட அந்த மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி பகுதி, அதோட மையம் தான் தலைமன்னார். ஆகவே இந்த குறைந்த அழுத்த பகுதி சார் சொல்லுங்க சார், நீங்க சொல்றது இந்த தலைமன்னார் கிட்ட இருக்கு, ராமேஸ்வரத்தை ஒட்டி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா கடந்த 24 மணி நேரத்துல பொறுத்த மட்டும் பார்த்தா அந்த வேதாரண்யம் மற்றும் அந்த தலைஞாயிறு, அந்த தரங்கம்பாடி, இந்த இடத்துல தான் வந்து அதிக மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. ஒரு 13 சென்டிமீட்டரு, 12 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர் வரை மழை சராசரியாக அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் அந்த பரவலாக ஒரு 15 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. ஆனால் இருக்குது ராமேஸ்வரம் கிட்ட பெய்யுறது நாகப்பட்டினத்தில் பெய்யுது சார். என்ன சார் காரணம்? அதாவது நிகழ்வு வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுழலும். அதாவது காற்றை வந்து வங்கக்கடல் காற்றை வந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டத்துல ஏற்றும். அந்த காற்று தான் வேலூர் திருவண்ணாமலை போய் அப்படியே நாமக்கல் சேலம் போய் அப்படியே திண்டுக்கல் போய் மீண்டும் மதுரைக்குள் வந்து தூத்துக்குடி போய் மீண்டும் கடலுக்குள் இறங்கும். இப்படி இந்த சுற்றில் வந்து கொண்டிருக்கும். இப்ப தூத்துக்குடிக்கு வரும் காற்று மதுரையில இருந்து வருவது, மதுரைக்கு வரும் காற்று கரூரில் இருந்து வருவது, கரூருக்கு வருவது நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலை பகுதியிலிருந்து வருவது, அது திருவண்ணாமலைக்கு வருவது சென்னையிலிருந்து வருவது. ஆக சென்னையில் ஏறக்கூடிய காற்று கடற்காற்று, அது நீரை சுமந்து வரக்கூடிய காற்று. கடல் மேற்பரப்பில் ஆவியை கடல் வெளியிடும் பொழுது வெப்பத்தால் ஆவியை வெளியிட்டுக் கொண்டே இருக்கும். கடல் மேற்பரப்பில் நீர் காற்று பயணிக்கும் பொழுது அந்த நீராவியை எடுத்து கொண்டு வரும். தரையிடும் பொழுது வட இந்திய குளிரலை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு இப்ப திருப்பதிலேயே சந்திப்பை ஏற்படுத்துது, நெல்லூரில் சந்திப்பை ஏற்படுத்துது, சென்னையிலும் சந்திப்பை ஏற்படுத்துது, கடலூர் வரைக்கும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு டெல்டா மாவட்டம் முதல் கடலூர் வரைக்கும் கரை ஏறக்கூடிய அந்த நீராவியை நீராக மாற்றி குளிர்வித்து மழையாக பொழிய வைக்கிறது.